வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். குட்டீஸ்க்காக இன்றைக்கி 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், ஓகேங்களா, 4th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கான சயின்ஸ் லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டர் அண்டு மெட்டீரியல்ஸ். ஏற்கனவே நம்ம தமிழ் போட்டிருக்கோம், ஃபுல்லாகவே போட்டிருக்கோம், 3rd போட்டிருக்கோம் இல்லையா, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட் லெசனும் போட்டாச்சு, சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் மை பாடி போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது மேட்டர் அண்டு மெட்டீரியல்ஸ், இது தான் பார்க்குறோம். இதில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாசிஃபை த மெட்டீரியல்ஸ் பேஸ்டு ஆன் தர் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்டு ஆன் தர் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன இதில் யூஸ் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸ், நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த திங்ஸ்லாம் எந்தெந்த இதில் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி மெட்டீரியல் டைப்பில் யூஸ் பண்ணுறோம். Conduct simple investigations related to materials. Realize the importance of matter and materials in daily life. அது எந்த வகையில் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. Differentiate transparent, translucent and opaque objects. ஓகேவா, டிஃப்ரென்சியேட் என்னென்ன எது தெரிஞ்சுக்கணும் நம்ம, டிரான்ஸ்பரண்ட்டாக எது இருக்குது, டிரான்ஸ்லூசண்ட்டாக எது இருக்குது, அண்டு ஒப்பேக் எப்படி இருக்கும், இதுக்கான டிஃப்ரென்சியேட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம உள்ளே பார்க்கும்போது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு கொஷின் ஆன்சரும் இது சம்மந்தமாக நம்மளுக்கு நிறைய கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். Look at the picture and identify the materials by which they are made of. இந்த பிக்சர்ஸ் இதில் கொடுத்துருக்கிறதுலாம் எதில் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளையே கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு இங்கே மேலேயே கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஃபில் பண்ணணும். சரியா, இது நானே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பிளாஸ்டிக், ஓகேங்களா, பைப், இது பிளாஸ்டிக், இது பேக் எப்படி இருக்குது பிளாஸ்டிக்கில், கிளே, இது கிளாஸ், இது கிளேயில் பண்ணியிருக்காங்க, இது மெட்டலில் பண்ணியிருக்காங்க, இது வுட்டு சேரு, இது வேக்ஸு, இது ரப்பர், பேப்பர். சரியா, அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். எது எதெல்லாம் இதில் சேம் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதெல்லாம் சேம் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க, வுட்டு எது எதெல்லாம், சேரு, இதுவும் வுட்டு, இதுவும் வுட்டில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுவும் வுட்டு தான். சரியா, இதுவும் வுட்டு தான். அடுத்தது லெதரில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பர்ஸு, ஷூ, பெல்ட், இதெல்லாம் லெதரில் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கில் சேர், டாய்ஸ், இதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா, ரைட் வெதர் த கிவன் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹார்ட் ஆர் சாஃப்ட். இதில் எதெல்லாம் ஹார்டு எதெல்லாம் சாஃப்ட். வுட் எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும் இல்லையா, எரேசர் சாஃப்டாக இருக்கும், காட்டன் சாஃப்டாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க ஷார்ட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் ரஃப் ஆர் ஸ்மூத். ரஃப்பாக இருக்குமா ஸ்மூத்தாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. வெட் சோப் எப்படி இருக்கும், தண்ணீரில் நனைஞ்ச அந்த சோப் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா, ஸ்மூத். கயிறு அந்த இது கயிறு கட்டுறோம் இல்லையா, அந்த கயிறு எப்படி இருக்கும், ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அதுதான். ஃபெதர் ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்டோன் ஹார்டாக ரஃப்பாக இருக்கும். கிளாஸ் பால் அது ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா. பேப்பர் போர்டு அது ஸ்மூத்து தான். சாண்ட் பேப்பர் ஸ்மூத். சாண்ட் பேப்பர்னால் என்னதுங்க, அந்த உப்பு காகிதம்னு சொல்லுவோம், அந்த இதில் போட்டு தேய்ப்பாங்க, பெயிண்ட்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் போட்டு தேய்ச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும், சாண்ட் பேப்பர் ஓரளவுக்கு ரஃப்பாக தான் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது, ரஃப் தான். பிளாஸ்டிக் ஸ்பூன் ஸ்மூத், ஓகேவா, சாண்ட் பேப்பர் ரஃப் தான். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
எது வந்து பெண்ட் ஆகும் எது பெண்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ஸ்கேல் எப்படி இருக்கும், பெண்ட் ஆகும். உட்டன் ஸ்கேல் பெண்ட் ஆகாது இல்லையா, அதுதான் இது பெண்ட்ஸ். பிளாஸ்டிக் ஸ்கேல் பெண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. டு நாட் ஸ்பெண்ட் அப்படின்னு போட்டு உட்டன் ஸ்கேல். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் யூ ஓன் வேர்ட்ஸ். உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் இதை பற்றி எழுதுங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ த லைட் டு பாஸ் த்ரூ தம். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அது லைட்டை வந்து உள்ளே போகுமா, இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த லைட்டு உள்ளே பாஸ் ஆகுமா, அது டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ சம் லைட் டு பாஸ் த்ரூ தம். டிரான்ஸ்லூஷன்னா இந்த மாதிரி ரொம்ப ஓரளவுக்கு மங்களாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இது டிரான்ஸ்லூசன். சரியா, இந்த இது ஒபேக் ஆப்ஜெக்ட் அலோ டு நாட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ தம். இதுக்குள்ளார லைட்டு பாஸ் ஆகவே ஆகாது, உள்ளே வந்து லைட்டு உள்ளே போகாது. அது எது, இந்த மாதிரி பாட்டில் போட்டு நல்லா கவர் பண்ணி உள்ளே வச்சிட்டோம், அப்போ இதுக்குள்ளார பாஸ் ஆகுமா, ஆகாது. இந்த மாதிரி உட்டுக்குள்ளார பாஸ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஒபேக். ஓகேவா, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதில் எதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட், எதெல்லாம் டிரான்ஸ்லூசன்ட், எதெல்லாம் ஒபேக் அப்படின்னு பார்க்கணும். இது ஒபேக், இது டிரான்ஸ்லூசன்ட், இது டிரான்ஸ்பரண்ட், இதுவும் டிரான்ஸ்பரண்ட். உட் என்னது, ஒபேக், இது டிரான்ஸ்லூசன்ட். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த ஆட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து இந்த இதில் சேராத ஒரு விஷயம், இது வந்து இதுலேருந்து எது வந்து வேறு இருக்குது, எல்லாமே ஒன்றா இருக்கும், ஒரே மாதிரி இதாக இருக்கும், ஒரே மாதிரி மெட்டீரியல்ஸாக இருக்கும், ஒன்று மட்டும் ஆடாக இருக்கும், தனியாக இருக்கும், அது எது அப்படின்னு பார்க்கலாம். பிரிக், கைட், பைனாப்பிள், இது எல்லாமே எப்படி இருக்குங்க, ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ சில்க் கிளாத் மட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். ஸ்டோன், ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் ஒயர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எல்லாமே எப்படி இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஸ்டோன் தான் ஆன்சர். சன், கேண்டில், டார்ச், பென், இது எல்லாமே ஒரு லைட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, வெளிச்சம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து வெளிச்சம் வரும். பென் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா, அம்பர்லா, ஸ்பாஞ்ச், ரெயின்கோட், ஜர்க்கின், இது எல்லாமே நம்ம ரெயின் வர்றப்ப இல்லை இதுக்கு போட்டுக்கிறது. ஆனால் ஸ்பாஞ்ச் மட்டும் தனி, அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளாரெல்லாம் தண்ணி, நீர், வாட்டர் வந்து உள்ளே போகாது, ஆனால் ஸ்பாஞ்சுக்குள்ளார வாட்டர் போகும், அதுவும் ஒரு விஷயம். கிளாஸ் பாட்டில், எக்ஸாம் பேட், பேப்பர் பிளேட், உட்டன் போர்ட். கிளாஸ் பாட்டில், இதுக்கெலாம் எக்ஸாம் பேட், பேப்பர் பிளேட், உட்டன் போர்ட், இது எல்லாமே எப்படி இருக்குங்க, இது மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி பார்க்கும்போது இது மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதெல்லாமே என்னதுங்க, ஒபேக், அந்த ஆப்ஜெக்டில் தான் வரும். சரியா, ஸோ இது அதுதான் ஆன்சர், கிளாஸ் பாட்டில். அது மட்டும் இல்லாமல் ஓகே சரி, அதை அந்த டைப்லேயே வச்சுக்கலாம், குழப்பிக்க வேணாம். fill in the blanks பாருங்க. materials which can be compressed or cut easily are called என்னதுங்க, soft material. ஈஸியாக நம்மளால், இது வந்து எந்த மெட்டீரியல் நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ணுறது என்னதுங்க, அழுத்துறது, நம்ம அழுத்த முடிகிறது, ஈஸியாக கட் பண்ணக்கூடியதெல்லாம் எது என்னன்னு சொல்லுவோம், சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கோல்டு அண்ட் டைமண்ட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் சைனி மெட்டீரியல்ஸ். சைனி ரொம்ப என்னதுங்க, ரொம்ப சைனிங்காக இருக்கும் இல்லையா, ரொம்ப பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப சைனிங்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், கோல்டு அண்ட் டைமண்ட் சொல்லலாம். மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி பெண்ட் ஆர் ஸ்ட்ரெச் ஈஸிலி ஆர் கால்ட் ஃப்ளெக்சிபிள். ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணக்கூடியது, பெண்ட் பண்ணக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளெக்சிபிள். வளைக்க முடியும், எந்த வகையில் வேணாலும் நம்ம வளைச்சிக்க முடியும், அதுதான். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ all the light to pass through them. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்குள்ளார எல்லா லைட்டுமே உள்ளே போய் வரும் இல்லையா, அதுதான் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம்.
light is the natural source that stimulates sight and makes things visible. நம்மளால ஈஸியாக பார்த்துரும் இது பண்ணிட முடியுமா? லைட் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் சோர்ஸ் தட் ஸ்டிமுலேட்ஸ் சைட் அண்ட் மேக்ஸ் திங்ஸ் விசிபிள் பண்ண முடியும். மேட்ச்சு லைட் சோர்ஸ் சன், வாட்டர் ப்ரூஃப், ரெயின்கோட், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், டிரான்ஸ்லூசன்ட், வெஜிடபிள் ஆயில், மங்களா தெரியும் இல்லையா, அதான். ஒபேக் மெட்டல். ஓகேவா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. we cannot compress, cut or bend the rough materials easily. ஸோ நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது, பெண்ட் பண்ண முடியாது எதை? ரஃப் மெட்டீரியல்ஸை. இப்போ இது cannot அப்படின்னு கொடுத்துருக்கு. we cannot compress, cut or bend the rough materials easily. ஸோ இது ட்ரூ தான். ஏன்னா we cannot நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அழுத்த முடியாது ரஃப் மெட்டீரியல்ஸ், நம்மளால் அழுத்தவும் முடியாது, கட் பண்ணவும் முடியாது, பெண்ட் பண்ணவும் முடியாது ரஃப் மெட்டீரியல்ஸ் ஈஸியாக. அதுதான் கரெக்டு, ட்ரூ தான். டல் மெட்டீரியல்ஸ் ரிஃப்ளெக்ட் லைட். டல் மெட்டீரியல் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? பண்ணாது. சாண்ட் பேப்பர் ஈஸியாக குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ், நாட் ரஃப். அது சாண்ட் பேப்பர் ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும், அது ஸ்மூத் மெட்டீரியல் கிடையாது. ஸோ அதுவும் ராங் தான். opaque objects do not allow light to pass through them. opaque objects பார்த்தோம் இல்லையா, அது லைட்டை த்ரூ பண்ணுமா, உள்ளே இது பண்ணிக்குமா, அலோ பண்ணுமா? இது ஒப்பேக்கில் உள்ளே பாஸ் ஆகுமா, இதுக்குள்ளார பாஸ் ஆகுமா? ஆகாது இல்லையா. ஸோ அப்போ பாஸ் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதுவும் கரெக்டான ஆன்சர். Mirror changes opaque objects do not allow light to pass through them. True. Mirror changes the direction of light that fall on them. True. Mirror change the direction of light that fall on them. Mirror கண்ணாடி மேலே விழும்போது அது direction change பண்ணும் இல்லையா, அது கரெக்டு. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட், எது டிரான்ஸ்லூசன்ட், ஒப்பாக் எது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களையே ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பண்ணணும். ஸோ எதெல்லாம் பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏர், வாட்டர், மிரர், கிளாஸ் டம்ளர். டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தோம்னா பாலித்தீன் பேகு, ஸ்னோ, ஆயில் சாக்ட் பேப்பர், அந்த இது கலர்டு கிளாஸ், இதெல்லாம் டிரான்ஸ்லூசன்ட். ஒப்பாக்கில் ராக்னா பாறைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகவே போகாது. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அதெல்லாம் இதாகாது. உட்டன் போர்டு, சிடி, இதெல்லாம் ஒப்பாக் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். Define the term luster. Substances which have shining appearance are termed as lustrous. Luster means shining. Luster என்ன? Shining. Example என்னது? Metals. என்னது? Substances which have shining appearance are termed as lustrous. எந்தெந்த பொருள்கள்லாம் சைனிங்காக தோற்றம் அளிக்குதோ அது எல்லாமே லக்சரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது லக்ஷரஸ்னா என்னது? சைனிங். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? மெட்டல்ஸ் நம்ம பார்த்தோம், கோல்டு, சில்வர், இதெல்லாம் சொல்லலாம். ஆன் வாட் பேசிஸ் த மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு? மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் appearances, hard and softness, soluble and insoluble, having heaviness or lightness with respect to water, transparent, translucent and opaque. ஓகேவா? எந்தெந்த பேசிஸில் மெட்டீரியல்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறோம், எந்தெந்த பேசிஸில் வகைப்படுத்துகிறோம், மெட்டீரியல்ஸை எந்தெந்த பேசிக்கில் வகைப்படுத்துகிறோம். அது ஹார்டாக இருக்கா, அதனுடைய தோற்றம் இருக்கு இல்லையா, அப்பியரன்ஸ், அதனுடைய அப்பியரன்ஸ் ஹார்டாக இருக்கா, ஹார்டு, சாஃப்ட்டு, இந்த இதுலேயும் சாலிபிளாக இருக்கா, இல்லை இன்சாலிபிளாக இருக்கா, ஹெவியாக இருக்கா, லைட்டாக இருக்கா, இந்த மாதிரி. அது வாட்டரோட இது ரியாக்ட் ஆகுதா, இல்லை டிரான்ஸ்பரண்டாக இருக்கா, டிரான்ஸ்லூசண்டாக இருக்கா, இல்லை ஒப்பேக்காக இருக்கா, இந்த மாதிரியான இந்த இது வாட் ஆர் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே.
The rays coming from the light source and incident on a medium is called incident ray. The rays bouncing back after the reflection is called reflected ray. The rays coming from the light source and incident on a medium is called the incident ray அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? The rays bouncing back after the reflection is called reflected ray. What are incident ray and reflected ray? Incident ray என்ன, reflected ray என்ன? Incident ray என்னது? Rays coming from the light sources and incident on a medium is called incident. மீடியமா வந்துச்சு அப்படின்னா அது incident. பவுன்சிங் பேக் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன், அதாவது வந்து மோதி மறுபடியும் அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கும்போது அது ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வாட் இஸ் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் என்ன, இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் என்ன? இஃப் த லைட் ரேஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த ஸ்மூத் அண்ட் பாலிஷ்டு சர்ஃபேஸ் தென் இட் இஸ் கால்ட் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். நார்மலாக ஒரு மிரர் மேலே பட்டு அது வந்து அந்த சர்ஃபேஸ்குள்ளார இதாச்சு அப்படின்னா அது ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். எக்ஸாம்பிள் மிரர். இஃப் த லைட் ரேஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த ரஃப் அண்ட் அன்ஈவன் சர்ஃபேஸ் இட் இஸ் கால்டு இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இது வந்து பட்டு அது வந்து பிரதிபலிக்குது வேற இடத்துக்குள்ள அன்ஈவன் சர்ஃபேஸ்குள்ளார பிரதிபலிக்கும் போது அது வந்து இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் என்னது, வுட்டு. டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க ரிஃப்ளெக்ஷனுக்கு. இங்கே பாருங்கள், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. நார்மலாக எப்படி ரே போனால் அது அப்படியே நார்மலாக அந்த ரேஸ் பட்டு அது எந்த ஒரு இடத்துலையும் எங்கேயும் மோதாமல் கரெக்டாக நேராக போயிட்டு நேராக வர்றது தான் நார்மல் ரேஸ். இன்சிடெண்ட்டாக போகிறது இது ரிஃப்ளெக்டட் ரே. சரியா? ஸோ இந்த டயக்ராம் இப்படி போட்டுக்கணும். ஓகே, நம்ம செகண்ட் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலெக்ட் சம் ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் யுவர் சரௌண்டிங். உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ரஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் இருக்குது. ஸ்கூலில் இப்போ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ.